ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் கோதுமை எடுத்துருக்கோம். அதை வந்து ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக முளை கட்டி இந்தளவுக்கு வந்து முளை வந்ததுக்கப்புறமா லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு பாதாம், அது கூடவே இதுவும் ஒரு கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நிலக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சையாக தான் சேர்த்தேன். இந்த ரெண்டையும் அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த கோதுமை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த மூணையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு, ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். அரைச்சிட்டு அதை வந்து நல்லா சின்ன கண்ணி உள்ள ஜல்லடையாக பார்த்து சளிச்சிருக்கணும். இந்த அளவுக்கு நான் சளிச்சு வச்சுருக்கேன். ஸோ ஒரு கப்பில் இந்த அளவுக்கு வந்து மாவு கிடைக்குது. இது கூட நம்ம வந்து மில்க் பவுடர் வந்து சேர்க்கணும். சேர்க்குற இந்த இது கூட 1/2 டம்ளர் வந்து மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஹார்லிக்ஸ் வந்து டெய்லி மேக் பண்ணலாம்.